வணக்கம். இன்றைய தினம் 5வது நாள். இந்த 5வது நாளினுடைய ஏஐ ஏஜென்ட்ஸ் தொடர்பான கோர்ஸ்ல வந்து இறுதி நாள்ல ஸ்பெக் ட்ரிவன் ப்ரொடக்ஷன் கிரியேட் டெவலப்மெண்ட் இன் தி ஏஜ் ஆஃப் வைப் கோடிங்ன்றது தான் தலைப்பு. அதாவது ஸ்பெக் ட்ரிவன் ப்ரொடக்ஷன், அது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட். இது ஸ்பெக் ட்ரிவன் ப்ரொடக்ஷன்ன்றது எஸ்டிபி சொல்றது. இது ஒரு புது டேர்மாக கொண்டு வந்திருக்காங்க. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது பைப் கோடிங்கில் எப்படி ஸ்பெக் ட்ரிவன்ன்றது ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம், எங்களுக்கு இதுதான் இந்த இந்த ஃபீச்சர் ரிக்வஸ்ட் இருக்குது, இப்படி நடக்க வேணும், யூஸ் கேஸ் சொல்கிறோம், இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இங்கே நடக்கணும், இது யூசர்ஸ் இருக்க போய் இந்த ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றத ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரிவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி தென் என்ன செய்யணும், எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றதோட கோட் லேப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைய அந்த 5வது நாள் முடியுது. அதுக்கு பிறகு வந்து அவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை பில் பண்ணி ஜூலை 7க்குள்ளே சப்மிட் பண்ணணுன்றது. ஸோ இவ்வளோ தான் அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் தொடர்பான கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற கன்செப்ட்ஸ், எப்படி ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷனை பில் பண்ணணுன்றது. ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இதுதான் கெகலில் இருக்கிற அந்த இன்றைய 5வது நாளுக்குரிய பேஜ். இது வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த ஒயிட் பேஜ். இதையும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பிறகு 2 கோட் லேப் இருக்குது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நான் கொஞ்சம் சுருக்கி எனக்கு புரிஞ்ச அளவில் நான் போட்டு எடுத்து ஒரு இது பண்ணியிருக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் த ஒயிட் பேப்பர் இதை சம்மரைஸ் பண்ணி ஒரு ஸ்லைடாக வந்துருக்கு. ஸோ பியாண்ட் த வைப் spec-driven development in the AI era, moving from weekend prototype to production grade engineering. ஸோ வைப் கோடிங்ன்ற வேர்ட் வந்ததுலேருந்து அது ஒரு ஓவர் த வீக்கெண்ட் நாங்கள் ஒரு கோடை பில்ட் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணி டெஸ்ட் பண்ணுறன்ற மாதிரியான பேரில் வந்தது வைப் கோடிங்கிறது. இப்போ அந்த வைப் கோட் பண்ணுறதை வந்து நாங்கள் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போயிடலாம். அது ஏனென்றால் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கும், ஆப்டிமைசேஷன் பண்ண வேண்டி இருக்கும், செக்யூரிட்டி வைஸாக ஏதாவது இஷ்யூ இருக்கும். அப்போ இதுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போய்க்கல என்ன மாதிரி கொண்டு போகலாம்ன்றது தான் இன்றைய இந்த தலைப்பில் இருக்குது. இந்த கிராஃபின் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இனிஷியல் ப்ளூ பிரிண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறோம். தென் ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட்ன்றது அப்படியே தொடர்ந்து போகுது. வைப் கோடிங் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரொடக்ஷனை தாண்டினோடனே உடையுதுன்ற மாதிரி ஒரு கன்செப்ட். ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து கோடை ஜென்ரேட் பண்ணுது, ஆனால் அதுகளுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சரோ ப்ளூ பிரிண்டோ என்ன நடக்கணுமன்ற ஒரு ஸ்பெசிஃபிக் விளக்கம் அதுக்கு இருக்காது. அப்போ நாங்கள் சட்டிலேயோ அல்லது ஒரு பர்டிகுலர் செஷன்லேயோ வச்சு தான் நாங்கள் இந்த ஃபீச்சரை இதை பில்ட் பண்ணாண்டு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் செய்து விட்டுருக்கோம். ஸோ அதை தான் பைப் கோடிங்னு சொல்கிறது. இங்கே ஸ்பெக்ட்ரிவன் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு மார்க் டவுன் ஃபைல் .md ஃபைலில் ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த எம்டி ஃபைலில் இந்த ப்ரொஜெக்டில் என்னென்னலாம் செய்திருக்குதுன்னு சொல்லி ப்ரொஜெக்டுக்குள்ளே ஒரு மெமரியை கீப் அப் பண்ணுற மாதிரி. இப்போ ஸ்பெக்ட்ரிவன் டெவலப்மெண்ட்ன்றது என்னென்ன ஃபீச்சர் வரும், என்ன செய்யும். இப்போ இதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் ஒன்று வச்சுக்கிறேன். இது நான் டெவலப் பண்ணது ஒரு எடிட்டர், இமெயில் எடிட்டர் வந்து ஒன்று செய்தேன் நான். ஸோ இது ஃபுல்லாகவே வைப் கோடட் தான், ஒரு 3 டேஸுக்குள்ளே டெவலப் பண்ணது. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் செய்தது என்னென்னு சொன்னால் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். எனக்கு ஒரு இமெயில் எடிட்டர் தேவை, அதில் ஃபீச்சர்ஸ் தேவை, இந்த மாதிரியான டெக்ஸ்ட் பிளாக் இருக்குது, எனக்கு ஒரு ரியாக்டில் அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் பண்ணி தான்ன்றதான் என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிக்யர்மெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கு நாட் ஷுவர் இதில் இருக்க வேணும், தேடி பார்க்குறோன்னு ஒருக்கா இருக்குதாண்டு. எஸ், பிஆர்டி. ஸோ இது ஒரு இமெயில் எடிட்டர். இந்த இமெயில் எடிட்டருக்கான என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்யர்மெண்ட். ஸோ இந்த இதில் வந்து எனக்கு ஒரு லைப்ரரி தேவை அக்கார்டிங் டு தட் திங், அண்ட் தென் ஒரு சொல்யூஷன் ஒன்று தேவை, டார்கெட் யூசர்ஸ் யாரை பாவிக்க போயினா, அண்ட் தென் எனக்கு போட்டியாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது, தென் எடிட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் தேவை, எப்போ பில் பண்ணணும், ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிக்யர்மெண்ட். எனக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் தேவைன்னு சொல்லி ஒரு
ரெக்யர்மெண்ட் கொடுத்து இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டெப்பாக ஒரு இதில் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இதுவுமே நான் ஏஐயில் கொடுத்து தான் இந்த ரெக்யர்மெண்ட் டெவலப் பண்ணேன். தென் இந்த ரெக்யர்மெண்ட்டை பாஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஸ்டார்ட்லேருந்து பில்ட் பண்ணிக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபிக் .md ஃபைலை வச்சு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் டெவலப் பண்ண என்னென்ன டெவலப் பண்ணியிருக்கிறதுன்ற அங்கே அந்த எம்டி ஃபைலில் சேவ் பண்ணுன்னு சொல்லி அந்த ஏஜென்ட்டுக்கு சொல்லி அது பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கோட் ப்ரொஜெக்ட்டுக்குள்ள. ஸோ அது ஒரு தனி ஃபோல்டராக இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட்னு சொல்லி. அதுக்குள்ள இந்த எம்டி ஃபைலில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு, எது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, என்னென்ன ஃபியூச்சருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்ற எல்லா இதுவும் இருக்கும். அப்போ நீங்கள் இன்னொரு டைம் வேற ஒரு ஏஐ அப்ளிகேஷனை வச்சோ அல்லது இன்னொரு ஏஜெண்ட்டை வச்சு நீங்கள் பில் பண்ணக்குள்ள இதை ரெஃபர் பண்ணிட்டு ப்ரொஜெக்டை மிச்ச வெளியே செய்யணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கண்டெக்ஸ்ட் இருக்கு. அந்த கண்டெக்ஸ்ட்டை வச்சுக்கொண்டு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு வேறு. ஸோ ப்ரொடக்ஷனில் வந்து இப்படி நீங்கள் டெவலப் பண்ண சொல்லி அவைகள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட்ன்றது. ஸோ இது இன்டர்ன்ஸ் நாங்கள் யூஸ்வலாக ஃபஸ்ட் டைமாக இன்டர்னாக வர்ற ஆக்களுக்கு வந்து அவைக்கு கன விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. அப்போ நீங்கள் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏஐயில் ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த டெக்னிக்கல் டைப்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போவோம், ஆனால் எங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் ஃபியூச்சரில் தேவைப்படலாம். இந்த ஆப்டிமைசேஷன் ஈவன் எஸ்கியூஎல்ல நாங்கள் குவரி பில்ட் பண்ணுறதுக்கு கூட சம்டைம்ஸ் ஜாயின் குவரிஸ் அப்ளை பண்ணி செய்யக்குள்ள பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் டெக்னிக்கல் டெப்ட்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்தந்த நேரத்திலேயே டாக்குமெண்ட் பண்ணி வச்சால் இன்கேஸ் அந்த எம்டி ஃபைலுக்குள்ள ஃபியூச்சரில் அதை ரெஃபர் பண்ணி ஏதாவது ஒரு இட்ஸ் சேம் அகெயின் ஏஐ ஏஜென்ட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ள முடியுமே இருக்குது. ஸோ கோட் வந்து டிஸ்போசபிள். இப்போ நீங்கள் கோட் என்ன எழுதுறீங்கன்றது முக்கியம் இல்லை, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது முக்கியம் இல்லை, அங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ். அப்போ அதை ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வச்சு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமன்றதான் இந்த கன்செப்ட். நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் வச்சுருக்கீங்க அந்த .md ஃபைலில் ஏஐ வந்து கோடை ஜென்ரேட் பண்ணும் அண்ட் தென் உங்களுக்கு சோர்ஸ் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி அதுவாக தரப்போம். ஸோ இப்போ வந்து கோட் வந்து டிஸ்போசபிள். நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிடலாம், ரைட்? அப்போ கோட் வந்து இப்போ டிஸ்போசபிள். ஸ்பெசிஃபிகேஷனை மெயின்டைன் பண்ண சொல்லிடலாம் நீங்கள் ஏஐ ஏஜென்ட்டுக்குள்ளே வரீங்கன்னு சொல்லி. இப்போ வைப் கோடிங்கையும் இந்த ஸ்பெக்ட்ரிவ் நேம் நீங்கள் டார்கெட் பண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் வைப் கோடிங் ஒரு 2-3 நாள் ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி. பட் ஸ்பெக்ட்ரிவனாக நீங்கள் போகணும் என்றால் அங்கே நீங்கள் ப்ரொடக்ஷன் கிரேட் சிஸ்டம்ஸ்க்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் வைப் கோடிங்லாம் யூஸ்வலாக செட் ஹிஸ்ட்ரி தான் எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தாக இருக்க போகுது. ஸ்பெக்ட்ரிவில் நீங்கள் ஒரு .md ஃபைலில் அந்த ப்ராஜெக்ட்லேயே மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அதுக்குரிய கண்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் தென் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. தென் கோட் வந்து எஸ் டிஸ்போசபிளாக இருக்கும் அண்ட் பயப்பட தேவையில்லை. உங்களோட ஸ்பெக் வந்து ஆஸ் லாங் ஆஸ் பர்ஃபெக்டாக இருந்து விளக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் சரி. இந்த விளக்கமாக அப்படி எழுதுறதுன்றது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெரேட்டிவாக ஒரு கண்டெக்ஸ்ட்டை பில்ட் பண்ணுறோம் நாங்கள் மார்க் டவுன் ஃபைலில். இது என்னுடைய அப்ளிகேஷன் இருக்கணும், இதுதான் என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றையும் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி. மற்றது YAML ஃபைலை யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ YAML ஃபைல்ன்றது வந்து .yml என்ற ஃபார்மேட்டில் இருக்கும் ஃபைல். இங்கே ஜேசன் ஃபைல் .json ஃபைல்னு பார்த்துப்பீங்க, அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் மாதிரி. ஸோ அதை இங்கே நாங்கள் பயன்படுத்தாததுக்கு ரீசன் சொன்னால் நிறைய கேர்லி ப்ராக்கெட். அப்போ ஏஐ எல்எல்எம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டோக்கன்ஸ் வந்து வீணாக்கப்படும். நீங்கள் ஒரு கேர்லி ப்ராக்கெட் கொடுக்குற இடத்துல வந்து அதுக்குரிய டோக்கன் வந்து வேஸ்டட். அப்போ இங்கே எல்லாமே டோக்கன், அந்த ஸ்பெசிஃபிக் கேரக்டருக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். ஸோ YAML ஃபைல் வந்து அப்படி இருக்காது. உங்களுக்கு YAMLன்றது ஃபுல்லாகவே எழுத்துக்கள்லாம். ஸோ YAML ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமேட்டிக் வைஸாக ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் தேவையான சொன்னால் YAML ஃபைலை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் .md ஃபைல், அந்த .md ஃபைலும் பெட்டர் நீங்கள் வந்து ஃபார்மேட்டிங் பண்ணுற மாதிரி. இப்போ போல்டண்டாக ஹை பெரிய ஃபார்மேட்டிங் அண்ட் தென் சின்ன சின்ன ஹெட்டிங்ஸ், தென் இட்டாலிக், போல்ட், இதுகளுக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்குறாமே எல்எல், ரைட்? அப்போ அவங்களோட மார்க் டவுன் ஃபைலுண்ட ஃபார்மேட்டிங்கும் ஒரு முக்கியம். அண்ட் தென் நீங்கள் பிடிடி, அதாவது ஜெர்கின் என்ற ஒரு மாடல் இருக்குது. ஸோ கிவன் சினாரியோவுக்கு வென் இப்படி நடக்கக்குள்ள என்ன நடக்கணும் என்ற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் மாதிரி நீங்கள் அந்த மார்க் டவுன் ஃபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுது. ஸோ அவங்களோட அப்ளிகேஷனில் இப்படி இருக்கிற சினாரியோவில் என்ன நடக்கணும், இப்படி இந்த இந்த சீக்வன்ஸில் வந்து இந்த சினாரியோஸ் நடக்கணுன்றத வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அந்த மார்க் டவுன் ஃபைலில். அண்டு
அதாவது ஆன்டிபேட்டர் நாங்கள் வைப் கோட் பண்ணுறது வந்து எப்படின்னா chat விண்டோவில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டெக்ஸ்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அந்த chat விண்டோவில் மட்டும்தான் இருக்க போது. இப்போ நீங்கள் ChatGPT-ல ஒரு செட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பெக் ட்ரிவன் வந்ததுலேருந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் again செட்டை வந்து ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எம்டி ஃபைலை ரெஃபர் பண்ணாலே உங்களோட அப்ளிகேஷனில் என்ன டெவலப் ஆகிருக்குது, என்ன நடந்திருக்குன்றது தெரியும். தென் இதுதான் இந்த ப்ரொடக்ஷன் பைப்லைன். ஸோ ஒரு ஏஐ கோட் வந்து டெவலப் பண்ணுது. ஏஐயை வச்சு நீங்கள் கோடை ரிவ்யூவும் பண்ணலாம். அண்ட் தென் அகெயின் அதுக்குள்ள ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. தென் எம்சிபி அல்லது ஏஜென்ட் டு ஏஜென்ட் இன்டரோபரபிலிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறதுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அண்ட் தென் ஆட்டோமேட்டட் ஒப்சர்வபிலிட்டி, நாங்கள் டெஸ்டிங் பண்ணுறது, செக்யூரிட்டியை மானிட்டர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் ஏஐ மூலமாகவே செய்து கொள்ளலாம். அண்ட் தென் இதை வந்து நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட்டாக பில்ட் பண்ணலாம். ஸோ அகெயின் இவ சொல்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஒரு ஃபேக் டேட்டாவை யூஸ் பண்ண சொல்லி, நீங்கள் ஒரிஜினல் இமெயில்ஸையோ அல்லது ஆக்சுவல் பாஸ்வேர்டையோ பயன்படுத்த இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டை வேண்டாம்ன்றது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய ஒரு நோக்கமாக இருந்தது. அவன் அடிக்கடி சொன்னது மாதிரி செக்யூரிட்டின்றது ஒரு மெயின் திங். நீங்கள் ஏஐக்கு ஆக்சுவல் டேட்டாவையே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஆப்வியஸ்லி அதை வச்சு அதை ஏதாவது ஹெலுசினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு ப்ராசஸ். நாங்கள் ஒரு சொலிட்டான ஸ்பெசிஃபிகேஷனை நாங்கள் மார்க் டவுன் ஃபைல்லே இந்த ஜெர்கின்ன்ற மெத்தடில் கிவன் வென் தென் இந்த சீக்வன்ஸை ஆன்சர் பண்ணுற மாதிரி எங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் தென் ஏஜென்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும் கூட அதுவே டெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் டெஸ்டிங் யூனிட் டெஸ்டிங் ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதில் வந்து நீ எழுதிதான்னு சொல்லி அதுகிட்ட கேட்கலாம். ப்ளஸ் நீங்கள் அந்த லாஜிக்கே அதுக்கு கொடுத்து அதையே டெஸ்டிங்கும் பண்ண சொல்லலாம். தென் ரேபிட் ஃபியர்லெஸ் ரீஃபேக்டரிங். ஸோ நீங்கள் திருப்பி அந்த கோடை இம்ப்ரூவ் பண்ணுறது, அகெயின் ரீபில் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்து கொள்ளலாம். அண்ட் தென் ஃபைனலி ஒரு ஹியூமன் ஓவர்சைட், அதாவது ஹியூமன் இன்டர்வென்ஷனோட நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு அந்த அப்ளிகேஷனை கொண்டு போகலாம். ரைட். ஸோ வைப் கோடிங் நீங்கள் ஸ்பீடாக வைப் கோட் பண்ணிக்கொண்டு ப்ளஸ் இந்த ஸ்பெக் ட்ரிவன் டெவலப்மெண்ட்டை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரியாலிட்டியாக இருக்குமான்றது இன்றைய 5வது நாளுடைய சாராம்சம். கோட் லேப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிகே ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்டப்பா வச்சு நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இதுவும் அந்த எக்ஸ்பென்ஸ் ஏஜென்ட் நாங்கள் 3வது ஒரு 4வது நாளில் பார்த்த அந்த அப்ளிகேஷன். ஸோ அகெயின் ப்ரொஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஆன்டிகிராவிட்டியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அதை பில்ட் பண்ணணும். அண்ட் தென் எந்த ஏஜென்சியில் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை மெயின்டைன் பண்ணட்டாம். தென் ப்ரொஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ இதையே நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரொஜெக்டை பில்ட் பண்ணி தரும். அண்ட் தென் ஏஜென்ட் ரன் டைம் வந்து கூகுள் கிளவுடுன்ற ஒரு சர்வீஸ். அது வந்து lets you deploy, manage and scale AI systems in production. Agent runtime handles the operational complexities of hosting. ஸோ நாங்கள் ஏஜென்ட்டை டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ண போகிறோம். என்ன சர்வீஸ் இல்லைன்னா ஏஜென்ட் ரன் டைம் வந்து கூகுள் கிளவுடில் இருக்கிற ஒரு சர்வீஸ். ரைட். ஸோ நான் வந்து ஜிசிபி புதுசு, அதனால் நான் இதை இன்னும் ட்ரை பண்ணல. மேபி ட்ரை பண்ணால் அதை ஒரு வீடியோவாக போடுறேன். அண்ட் தென் இது எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அண்ட் அதுக்குள்ளேயே ப்ராம்ப்ட். இப்போ எல்லாமே நாங்கள் ஜிசிபிக்கு போக போகிறது இல்லை, ஃபுல்லாக ஆன்டிகிராவிட்டியில் வச்சு இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி டெவலப் அண்ட் டிப்ளாய் தான் எங்களோட விஷயம். டிபெண்டன்சிஸை பேக்கேஜ் பண்ணுறோம் அண்ட் தென் டிப்ளாய் பண்ணுறோம் ஏஜென்ட் ரன் டைம். டிப்ளாய் திஸ் ஏஜென்ட் டு ஏஜென்ட் ரன் டைம். ஸோ நாங்கள் இங்கே அக்சஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஐடி மற்றது மேபி ஏதாவது ஒரு ஜேசன் ஃபைல் ஜிசிபியில் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஜிசிபிக்கு ஆக்சஸுக்கு. ஸோ அதை நீங்கள் ட்வீக் பண்ணீங்கன்னா ஓகே. தென் ஏஜென்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ப்ராம்ப்ட் எழுதினீங்கன்னா அதுவே டெஸ்ட் பண்ணுது. அண்ட் தென் மானிட்டர் பண்ணுறதா. ஸோ மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆடிட் லாக்ஸை செக் பண்ணுறதுக்கு எஸ்கியூஎல் குவரி எல்லாம் இதில் போட்டிருக்கு. ரைட். ரைட். ஃபைனலி நீங்கள் க்ளீன் அப் ஆல் டிப்ளாய்ட் க்ளவுட் சர்வீசஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அதே மாதிரி அழிச்சு விடும். ஸோ உங்களுக்கு எந்த கொஸ்டினும் இருக்காது. ஃபைனலி ரைட். இந்த செட்டப்புக்கு
அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து வைப் கோட் அண்ட் டிப்ளாய் ஃப்ரண்ட் end ஃபார் அன் ஏடிகே ஏஜென்ட். ஸோ நாங்கள் இப்போ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் எப்படி இருக்க போகுதுனால பப்ளிஷர் சப்ஸ்கிரிப்ஷன்ன்ற ஒரு மெத்தடாலஜி. இப்போ ஏதாவது ஒன்று நடக்கக்குள்ள அது இது நடந்திருக்குன்னு சொல்லும். அதை நடந்திருக்குன்றதை இன்னொரு சிஸ்டத்துக்கு தெரிவிக்கும். அப்போ அந்த தெரிவிப்பை வாங்குறது வந்து சப்ஸ்கிரைபர். இப்போ அவன் அந்த மாதிரியான சிஸ்டம் ஏஜென்ட் ரன் டைமை யூஸ் பண்ணி டிப்ளாய் பண்ணப்பட போகுது. கிளவுட் ரன் டேஷ்போர்டில் இதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரீகனெக்ட் இன்டிகிரேட்டி சேம் அதே ஸ்டெப் தான். ஏடி ஏடிகே ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி செய்கிறது. ஸோ ஃப்ரண்ட் end ஒன்றை பைப் கோட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ஏபிஐயில் பில்ட் பண்ணுறோம். இது தென் டிப்ளாய் டேஷ்போர்ட் டு கிளவுட் ரன். ஸோ டிப்ளாய் பண்ணப்படுது கமாண்ட். அண்ட் தென் அகெயின் பப்ளிஷர் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தடும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்கமிங் எக்ஸ்பென்ஸ் இவெண்ட்ஸ் அண்ட் கம்பெனி டெட் லெட்டர் டாபிக். ஸோ இது வந்து அகெயின் ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் தென் அதை கியூன்னு சொல்லி ஒரு ஒரு ஈவெண்ட் நடந்ததுன்னு சொன்னால் அந்த ஈவெண்ட் வந்து கியூவில் சேவ் ஆகும். அண்ட் தென் அது வந்து இன்னொரு சிஸ்டத்தால் அதை ப்ரொசஸ் பண்ணப்படும். ஸோ இது ஏடபிள்யூஎஸ்ல வந்து எஸ்என்எஸ்ன்னு சொல்லியிருக்கு, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ்ன்றது. அது மாதிரி இங்கே பப் சப் டாபிக். ஸோ அது கன்செப்டாக தான் இங்கே ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணி ஜிசிபியில் பில்ட் பண்ணுறோம். ரைட், இப்போ ஏதாவது ஒரு புது டேட்டா நாங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து புதுசாக கொடுத்த மட்டும் சொன்னால் இப்போ இந்த இன்புட் வந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு கியூவுக்கு நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். அந்த கியூவை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அவர் வந்து அந்த இவெண்ட்டை எடுத்து தென் ப்ராசஸ் பண்ணுவார் பேக் எண்ட் மாதிரி. ரைட், ஸோ அந்த சிஸ்டம் இது ஒரு ஃபுல்லி ஃப்ளெட்ஜ் ஒரு அப்ளிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த சிஸ்டம் டயக்ராமாக இருக்க போகுது. எங்கே டெவலப் பண்ணப்படுறது அண்ட் தென் ஏஜென்ட் வந்து எப்படி அப்ரூவ் பண்ணுறதுன்றது. இது $100 குறையான்னு சொன்னால் ஓட்டோ அப்ரூவ் பண்ணுமா, $100 கூடன்னு சொன்னால் எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன செய்யும், டிவியோ சம்வேரில் அதை ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ இதை வந்து பிறகு தென் ஹியூமன் வந்து மேனேஜ் பண்ணுவாராம். இதுதான் அந்த சிஸ்டத்தின் ஓவியூ. ஸோ இது ஒரு இது செய்தோம்னு சொன்னால் இது ஃபுல்லி ஃப்ளெட்ஜ் ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது ஃபுல் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரைட், ஸோ மேபி நான் இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணி ஒரு அப்ளிகேஷனாக ரெக்கார்ட் பண்ணுவோம்னு பார்க்குறேன். ரைட், ஸோ இது டெக்னிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது வந்து இந்த வீடியோவில் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இதை தனி ஒரு செப்பரேட்டாக செய்வோம் மட்டும் பார்க்குறேன். ரைட், ஓகே, எனிவே இது முடிச்சிட்டோம்னு சொன்னால் ஸோ நாங்கள் கோர்ஸை முடிச்சிட்டோம் தான் நினைக்கிறேன். லோட் ஆகுது என்னன்னு தெரியாது. ஓகே, ஓகே, ரைட். ஸோ இதுதான் இந்த 5 நாட்களுடைய சாராம்சமாக இருக்குது. இதை நான் வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோட பில்ட் பண்ணுறத சேம் இந்த கோட் லேப்ல ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இது புரிஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.